கோவை மாநகராட்சி மத்திய மற்றும் வடக்கு மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் சூயஸ் நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்று வரும் 24 மணி நேர குடிநீர் திட்ட பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் 27/3/2025 இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண் 69க்குட்பட்ட வடகோவை பகுதியில் 24 மணி நேர குடிநீர் திட்டத்தின் கீழ் பிரதான குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வார்டு எண் 67க்குட்பட்ட மேட்டுப்பாளையம் சாலை கிகானிக் பாலம் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளம் அருகில் பாரதி பார்க் மேல்நிலை தொட்டியில் இருந்து சரோஜினி வீதி வழியாக சென்று வஉசி பார்க் மேல்நிலை தொட்டிக்கு சென்றடையும் பிரதான குடிநீர் குழாய் நடைபெற்று வரும் 24 மணி நேர குடிநீர் திட்ட பணிகளையும் மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைவாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து காந்திபுரம் பார்க் கேட் பகுதியில் பாரதி பார்க் மேல்நிலை தொட்டியில் இருந்து சரோஜினி வீதி வழியாக சென்று வஉசி பார்க் மேல்நிலை தொட்டிக்கு சென்றடையும் பிரதான குடிநீர் குழாய் நடைபெற்று வரும் 24 மணி நேர குடிநீர் திட்ட பணிகளையும், வார்டு எண் 29க்குட்பட்ட மணியக்காரம்பாளையம் பகுதியில் ராக்காச்சி கார்டன் மேல்நிலை தொட்டியில் இருந்து நல்லாம்பாளையம் பகுதிகளுக்கு சென்றடையும் 24 மணி நேர குடிநீர் திட்டத்தின் கீழ் பிரதான குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதையும் மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வடக்கு மண்டலம் வார்டு எண் 20க்குட்பட்ட கணபதி, காந்திமா நகர், டெக்ஸ்டூல், சுப்பிரமணியம் நகர் பகுதியில் விடுபட்ட இடங்களில் 24 மணி நேர குடிநீர் திட்ட பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். முன்னதாக மத்திய மண்டலம் வார்டு எண் 69க்குட்பட்ட அண்ணா மார்க்கெட் பகுதியில் நெடுஞ்சாலை துறையின் சார்பில் மேம்பால பணிக்கு இடையூறாக உள்ள உயர்கோபுர மின் கம்பங்கள் மாற்றி அமைப்பது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுகளின் போது உதவி ஆணையர்கள் செந்தில்குமரன், முத்துச்சாமி, நெடுஞ்சாலை துறை கோட்ட பொறியாளர் தனபால், மாநகராட்சி செயற்பொறியாளர் கருப்பசாமி, உதவி செயற்பொறியாளர்கள் ஹேமலதா, எழில், முத்துக்குமார், நெடுஞ்சாலை துறை உதவி கோட்ட பொறியாளர் முரளிக்குமார், மண்டல சுகாதார அலுவலர்கள் குணசேகரன், முருகன், உதவி பொறியாளர்கள் சரவணகுமார், நாகராஜ், சுகாதார ஆய்வாளர் சரவணகுமார், சக்திவேல், சூயஸ் நிறுவனத்தினர் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.